நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. மாட்டுதாவணி, புதூர், தல்லாக்குளம், கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், மாப்பாளையம், கரிமேடு, நரிமேடு, கோச்சடை, கல்மண்டபம், பொன்னகரம், பழங்கானத்தாம், திருநகர், திடீர் நகர், செல்லூர், தெற்கு வாசல், காலவாசல், அரசரடி, நெல்லுப்பேட்டை, வடக்கு மாசி, மீனாட்சிபுரம், பள்ளம், பறவை. இந்த ஏரியால ஒரு அடி கூட சீனிக்கு சொந்தமில்லைன்னு சொல்லுவேங்க. மீறினா இந்த ரெட் நெருப்பு சுடமாட்டேன். ஆமா, நானும் தெரியாம தான் கேட்குறேன். இந்த மாடியில இருந்து பார்த்தா திருப்பங்குன்றம் கோயில் தெரியுமா, இல்ல மீனாட்சி கோயில் தான் தெரியுமா? மிஞ்சி போனா கிளை ஒருத்தி பிடிச்சி விட்டு வைக்கிறா, அவ தான் தெரியவா. நல்லா இருக்குமா? வாங்கி சாப்பிட போறீங்களா? இத்துணுன்னு எடுத்து வாயில வச்சேன்னு வச்சுக்கோங்க, புட்டுக்குருவிய. ஒரு தங்க சுரங்கமே தெரியுது தம்பி. காலையிலேருந்து மார்க்கெட் பூரா கேட்டு பார்த்தேன். உங்கள் ரெட்டு நல்லவனுக்கு ராமனா கெட்டவனுக்கு ராவணனா இருக்காராமே. யுனானிமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்லிதானே ஆகணும். குறி வைக்கிறதுல அர்ஜுன, கொடுக்கறதுல கர்ண, நிதானத்துல தர்ம, உபதேசத்துல கிருஷ்ண, மொத்தத்துல எங்க ரெட்டு. அவன் நல்லவன் எப்படி சொல்ற? இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர் அனாதையா இருந்தாலும் அவன் ஒருத்தன் காப்பாற்றுவேன் சார். சார், என்ன சார் மயிலுக்கு போர்வையா கொடுத்தான், முல்லைக்கு தேரை கொடுத்தான். எங்க ரெட்டு வீட்டு வாசல்ல வந்து நம்பிக்கையோடு நில்லு சார். சார், உயிரை கொடுப்பா சார். அன்புள்ள ஆனந்தவுடன் ஆசிரியர் அவர்களுக்கு மற்றும் ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்து கொண்டே எழுதப் போகிறேன். என்னுடைய கதையின் நாயகனுக்கு நான் சூட்டியிருக்கும் பெயர் ஆதி. அவனை சுற்றி வாழும் மக்களுக்கு அவன்தான் தாயும் தந்தையும். ஆனால் அவனுக்கோ மரத்தால் செய்த தேர் மட்டுமே தாயும் தந்தையும். தயவு செய்து என்னுடைய வாசகர்கள் இதை படிக்க வேண்டும். ஆதியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும். இது எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று ஆராய வேண்டாம். பார்ப்பதை எழுதுகிறேன், படியுங்கள். அன்புடன், மணிமேகலை. ஆனந்தா, நாம எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம அனுப்புகிற தபால் கூட 5-6 அட்ரஸ் மாறி தான் போகணும். இனிமேல் ஆனந்தவுடன் சம்பந்தப்பட்ட யாருக்காகவும் எதுக்காகவும் ஃபோன் கூட பண்ணக்கூடாது, கதை முடிகிற வரைக்கும். ஓகே சார். சார், மணிமேகலை கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரமே. கதை இல்லை, நடக்கிற சம்பவம். தலைப்பு என்ன? ஆதி. மணிமேகலைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரவுடி பையில பத்தி எழுதுறாரு. நீ தான் பைத்தியம். எல்லா குழந்தைகளும் காசு இல்லாமல் படிக்கணுங்கிறது ஆதியோட எண்ணமா. டொனேஷன் கேட்குற ஸ்கூலுக்கெல்லாம் போய் சண்டை போட்டு ஃப்ரீயாக சீட் வாங்கி கொடுக்குறாராம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி இஸ் கிரேட். சொல்லுங்க. நீங்க நினைக்கிறாப்புல இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குறது எதுக்காக சார்? ஸ்கூலுக்குள்ள 4 ஸ்விம்மிங் பூல் கட்டணும், ஸ்கூலுக்கு பசங்க வரதுக்கு ஏசி பஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா எப்படி சார்? யாரு? நானா? புரிஞ்சிக்காம கலெக்டர் மாவனும் டாக்டர் மாவனும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரிச்சாக்கார மாவனும் மூட்டை தூக்குற மாவனும் படிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். 5-10 வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல 50,000 1 லட்சம்னு போனா சொந்த தொழில அடகு வச்சுட்டு நடு ரோட்ல போயிடுவாங்கன்னு சொல்ல வந்த பார்த்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். பச்சரிசியில் ஆணு எழுதுறதுக்கு எதுக்கு 50,000 சொல்லு? அப்ப பணம் இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கூலை நாங்க எப்படி நடத்துறது? நடத்தலாம். 2 நகை கடை, 4 தியேட்டர், 1 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஏரியாவுக்கு 3 வீடுன்னு சம்பாதிச்சிட்டிங்கல்ல, அது போதும். இருக்கிற பணத்தை ஏழை பாளையங்களை படிக்க வைங்க. படிப்புக்கு காசு வேணும்னா நான் தரேன். ஆனா அந்த படிப்பே காசால தான்னா நான் தரவே மாட்டேன். இப்போ படிப்பெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்க மனசுல எஜுகேஷனை பத்தி என்ன நினைப்பு? நினைப்பு ரெட்டுங்கிற நினைப்பு, ஆர் ஃபார் ரெவல்யூஷன், இ ஃபார் எஜுகேஷன், டி ஃபார் டெவலப்மெண்ட்டுங்கிற நினைப்பு. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியுங்கிற நினைப்பு. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்காக ஊசி அந்த தவ இருக்கிறாளே சரஸ்வதி, அது வீணாயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. தமிழ்நாடு கல்வியில் பீகார் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. கேரளாவை ஆகணுங்கிற நினைப்பு. ஏழையும் எழுத்தையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நினைப்பு. பிச்சை எடுத்தாவது படிக்கணுங்கிறது வள்ளுவனோட நினைப்பு.
ஆனால் படிக்க வரவங்கெல்லாம் பிச்சை எடுக்கணுங்கிறது உங்களோட நினைப்பு. காகிதம் செய்ய கூழ் வேணும்னா என் ரத்தத்தையே கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. புத்தகம் செய்ய நூல் வேணும்னா என் அரும்பியை கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. இந்த நினைப்பு தாண்டா இந்த ரெட்டோட பொழப்பே. அப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் முடிக்க சொல்றேன். அப்படி செய்யாட்டி ரெட்டு இவனுகிட்ட சேனல் 2ல பேசு, சீட்டு கேளு. இல்லாட்டி இவன் பாடி சிஸ்டத்தில் ஒரு பீஸை கேளு. ஜெயில் செங்கல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ பேசுறத பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்து செங்கல்லாம் எடுத்து உன சமாதி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? நாலு வார்த்தை சொல்லி கொடுக்குறவன் காலை கழுவி விடணும்னு நினைக்கிற என்ன பார்த்தா சொல்ற? பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்கிறனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு நீ யாரு? 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்தால். ரெட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்பான். இது பார், இது சுத்துற டைம் தான், உங்களுக்கு முடிவு எடுக்கிற டைம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். என்னப்பா இது? எவனை கேட்டாலும் ரெட்டு ரெட்டுங்கிறான். மிரட்டி வச்சிருக்கியா? நான் மிரட்டல, ஓ மிரட்டலுக்கு பயப்பட வேண்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். 4 விஷயத்த அதட்டி செய்ய சொன்னேன். பணம் கொடுத்தாங்க, என்னன்னு கேட்டேன், அன்பளிப்புனாங்க. இப்போ அதுக்கு பேரு மாமூலுங்கிறாங்க. வார்த்தை தான் வேற. துட்டு ஒன்று தானே? துட்டு ஒன்று தான். அன்பா உனக்கு கொடுத்தே பழக்கமாக இருந்தா நான் சரின்னு சொல்லியிருப்பேன். உனக்கு கொடுத்த காசுலாம் நீ அதட்டி வாங்கியிருக்கேன்னு தெரியும் போது தான் நான் வேணாங்கிறேன். எனக்கு வேணும். அன்போ அதட்டியோ துட்டு தான் எனக்கு வேணும். டேய், நான் பழைய சீனியாவே இருக்கணும். நீ சின்ன பையன், நீ வேறு விடுறதுக்கு முன்னாடி நான் விழுந்து விட்டுவானா தெரியுமா? நீ வேறோ விழுதோ ஏது வேணாலும் இருந்துட்டு போ, சீக்கிரம் மண்ணுக்குள்ள போயிடாதுன்னு தான் சொல்ல வரேன். நல்லா பேசுற ரெட்டு, நீ நல்லா தான் பேசுற. சின்ன வயசுல டவுன் ஹால் ரோட்ல டீ குடிக்கிறியா சார், டீ குடிக்கிறியா சார் நீ கேட்டது அப்போ நான் பார்த்தது ஞாபகம் இருக்கா? அதே டவுன் ஹால் ரோட்ல அப்போவே 5 கொடு 10 கொடுன்னு மாமூல் கேட்டு நீ அலைஞ்சது நான் பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். எனக்கு பணம் தான் வேணும். அது மறைக்க நீ யாரு? நீ யாரு? உன்னால பாதிக்கப்பட்டவங்கள்ல என்ன நம்பினவனும் இருக்கான். நம்புனா எதையும் செய்வியா? உயிரையே கொடுப்பேன். ரெட்டு, பணக்காரன் எவனை நம்பாத. அன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணான், இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்றான், நாளைக்கு எவனுக்கும். ஒன்னா சேர்ந்துக்கும், வர வருமானத்தை பிரிச்சுக்கோ. என்ன சொல்ற? ஒத்து வராது சீனி. வேற வேற குரூப் ரத்தம் ஒன்று சேர்ந்தா உசுறு போயிடும். உன் உசுரும் ஏன் உசுரும். ரெட்டு, வளர புள்ள பாத்துரு. வயசானாலும் பக்குவமா இரு. வேணாம், என்கிட்ட வேணாம். அது இந்த மிஷன் 40 ரூபா. இவ்வளவுதானா? 100 ரூபா கொடுத்தேன். தம்பி விலைவாசி அப்படி இருக்குண்ணா. மார்க்கெட்ல சண்டை போட்டதுக்கும் பள்ளிக்கூடத்துல சண்டை போட்டதுக்கும் ரெட்டு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். என்னண்ணா சொல்றீங்க? பெயில் ஆர்டர் வாங்குற வரைக்கும் 4-5 நாளைக்கு எங்கேயாவது எஸ்கேப் ஆக சொல்லுங்க தம்பி.
அது சொல்றா ரெட் மேல கம்ப்ளைண்ட் எழுதுற ரெட் அப்படி உள்ள வச்ச ஏய் ஒழுங்கா வாபஸ் வாங்கடா வாங்கடா ஏய் சூடா குடுறி. இந்த சூடு போதுமா? உங்களை ரெட்டு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ. நான் பெருசா வாதாடி ஒன்றும் வெளியே கொண்டு வரல. அந்த ஜட்ஜு நல்ல மனுஷன், உன்னை பார்த்தோன்னு ஜாமீன் கொடுத்துட்டாரு. யார் சொன்னாங்க? என் மேல கேஸ் போட்ட போலீஸே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதான் ஈஸி ஆயிடுச்சு. சரி, அதை விடு. திரும்ப தப்பு பண்ணாம இரு. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த அடித்தடி பஞ்சாயத்து போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. செத்துருவாங்க, நல்லவங்க எல்லாம் செத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பெரிய அண்ணாவியா? அப்படித்தான். அத அவர் சொல்லல, நாங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லி. யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, இதெல்லாம் சட்டப்படி குற்றம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் செய்யறது சரியா தப்பா? அதுக்கு இல்லப்பா, அது அது போதும். எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்ன நாராயணா? வா 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 வக்கீலுக்குமார் கண்ணே பற்றும் போல் இருக்கு. எல்லா திருஷ்டியும் போகணும். நாராயணா, நீங்களுமா? ஆமா, ஜெயிலிருந்து வருதுல்லுங்க. சரி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கோயிலுக்கு தானே? போயிட்டு வரேன். நல்லது பண்ற உங்களையுமா உள்ள வச்சிட்டானுவோ? விடுங்க வாத்தியாரே, உள்ள வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் தான் யாரோட ஆசைக்கு குறுக்க நின்னது கிடையாது. பிள்ளைங்க எப்படி? பாவம் அனாதை பிள்ளைங்க. உங்க குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறே சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. ரெட் அண்ணா எப்படி இருக்கீங்க? உங்களை போலீஸ் அடிச்சாங்களா? அடிச்சது யாரும் சொல்லுங்க, சாமிகிட்ட சொல்லி அடிக்க சொல்றேன். எங்களுக்கு யாரும் இல்ல சாமி, எங்களை விட்டு எங்கேயும் போயிடாத. சார், இந்த புக்கில் ரெட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி சார் சொல்கிறீங்க? ஜெயிலேருந்து நேராக அனாத ஆசிரமத்துக்கு போயிருக்கான். அங்கேருந்து ஒரு ரோஜாவோட வந்திருக்கான். அவனுடைய கனமான இதயத்தில் இப்போ காதல் ஒட்டிருச்சு. இனிமே அவன் கதையில் பூக்கள் தான் அதிகமாக இருக்கும். புலன் விசாரணை வந்திருக்கான். என்னவா? வாய்யா, புலன் விசாரணை வா. ரெட்டு, இந்த தெற்கு மாசி வீதியில் சிம்ரான் ஒயின் ஷாப்பை 60 லட்ச ரூபா கொடுத்து ஏலம் எடுத்திருக்கேன். இந்த ஏரியா எஸ்ஐ இருக்கானே, 7 மணிக்கு கடையை மூடு, 7:30 மணிக்கு கடையை மூடுன்னு ஒரே தொந்தரவு பண்ணுறான். நல்லது தானே சொல்லியிருக்காரு. ஆட நீங்களே அப்படி சொன்னா எப்படி? இப்போல்லாம் ஒரு பாட்டில் விற்றா 60 காசு தான் கிடைக்கும். இப்போல்லாம் சல்லி பசங்க குவார்ட்ரு வாங்கி 4 பேர் குடிக்கிறானுங்க. அதுலேயும் பாதி பேர் குடியை நிறுத்த போகிறதா காதுக்கு வந்த செய்தி. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இந்த குடிகார பசங்களை டார்ச் லைட்டு அடித்து தான் தேடணும் போல இருக்கு.
ஒரு 12 மணி வரைக்கும் கடையை திறந்திருந்தா அப்படியே மெல்ல எழுந்திரிச்சிடுவேன். நீ எழுந்திருச்சிருவ, ஆனா ஜனங்க நீங்க சொல்லுங்க. நான் 100 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், 60 பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன், ஒரு பையனை IAS வரைக்கும் படிக்க வச்சிடுறேன். அப்போ 1 மணி கடை. ஏழைங்க பயந்தா பயத்தோட, ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க பயந்தா பணமாகிற வரைக்கும் பயம் இருக்கும். ரெட் இருக்கா, பயப்படாத. ஏலே, போலீஸ் சரக்கு விற்கிறது, ரேட்டுக்கு அதிகமாக விலை போட்டு விற்கிறது ரெட்டுக்கு பிடிக்காது. போ. இங்க அப்ப நான் வரேங்க. வாங்க. கரெக்டா சொன்ன ரெட்டு. வாங்க. வணக்கம். சொல்லுங்க. நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சார் தானே? அங்க குர்ரா. இந்தாங்க. என்னல எண்ணி பாருங்க, குறைவா இருந்தா கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். நீங்கெல்லாம் இங்க வர வேணாம், இங்க அசிங்கம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்புங்க. நமக்கு வர்ற காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே, இப்படி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி விட்டா. அண்ணா, வா. என்ன? எங்க அப்பா தினம் யார் வீட்டுக்காவது போய் பாத்திரம் தேய்ச்சி 10 ரூபாய் கொண்டு வர சொல்றாரு. நான் படிக்கணுமா பாத்திரம் தேய்க்கணுமா? படிச்சு என்ன செய்ய போற? கலெக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா தினம் 10 ரூபாய் யார் தருவா? நான் தரேன். கலெக்டர் ஆகி என்ன செய்ய போற? 33% இல்ல 50% கேட்பேன் பொம்பளைங்களுக்கு. பணத்தை சேர்த்து வைன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி 4 பிள்ளைங்களை படிக்க வச்சாலே போதும். என் காசு 4 பேங்க்ல இருக்க வேணும்னு 4 பேர் மனசுல நான் இருந்தா போதும். உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் தம்பி யாருன்னு கேட்டா இந்த கைப்புள்ளதான் அப்படின்னு சொல்லிடுறியா? மயக்கா, என்ன ஆளையே காணோம்? என்ன பார்க்க வரலாம்ல? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னை பார்க்க வருவாங்க. ஆமா, எவன் தைக்கிறான் உனக்கு? அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். இங்க வரவங்க கள்ளு குடிக்க மட்டும் வரல, என்னையும் பார்க்கத்தான் வராங்க. 1 மரமா 9 மரமான்னு தெரியல, மிக்சிங் ராங். அதுக்காக ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலைவியா? எங்க அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி 11 பொம்பளை பிள்ளைங்க, எப்படியாவது காலத்தை ஓட்டணும்ல. சும்மா ஏதாவது பேசி என்ன அழ வைக்காத. அதான் எதையாவது பேசி நீ அழுகிறதா? அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி. எல்லாரும் சிரிச்சாதான் அழகா இருப்பாங்க, ஆனா மயக்கா அழுதா கூட அழகா தான் இருக்க. ஆசாட சிரிச்சுக்கிட்டே இரு. என்னடா ரெட்டே, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நீ சொன்னியே, யார் தெரியுமா அது? யாரு? அதான்ப்பா ரோசாப்பூ. ஆமா. ஏன் சுத்திக்கிட்டு? ஞாபகப்படுத்தி பாரு. சுண்டல் நாராயணனா? அவன் சுண்டல் விற்க வருவான் போவான் பேசிக்கிட்டு இருப்பான், ஆனா பழங்காலத்தை தாண்டி இருக்கான்ல, அதனால அவன் குடும்பத்தை பத்தி தெரியாம போச்சு. ஆனா அவங்க குடியிருக்கிற காசி தெருவு தான். காசி தெருவுலையா?
காசி திருவிழா அப்படி என்ன? தெரில சார். நாராயணா. ரெட்டே என்ன ரெட்டே, எங்கே இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நானும் கூட சேர்ந்து 4 சாத்து சாத்திக்கிறேன். அப்பளம் தேக்கிற கையை அடிச்சன ஆள் பாதி ஆயிடுவான்ல, யார் அவன்? உன் வீடா? கிண்டலா பண்ணுற? எனக்கு அது வீடு. நம்ம கும்மிடி அனுப்பியிருக்கான்ல, அவன் இன்சார்ஜில் ஓடிட்டுருக்கு. வீட்டை சுற்றிலும் தொழில் நடக்குது. முதல்லலாம் மந்தமாக தான் இருந்தது, என்னமோ தெரியல இப்போ சூடு பிடிச்சி அனல் பறக்குது. இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? சீனி பொழைச்சி போகிறான்னு ஒதுக்கி விட்ட பார்த்தியா 2 ஏரியா, அதில் இது ஒன்று. சீனியும் கும்மிட்டி அடுப்பும் ஒன்றுக்குள்ள ஒன்று. நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல போய் அதனால் வீணாக பிரச்சனை இருக்குன்னு தான். பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்லி அப்பா ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்கப்பா. இல்லைப்பா 10 ரூபா தான் இருக்குது. இனிமேல் தான் நான் வியாபாரத்துக்கே போகணும். பேட்டுக்கு ஹேண்டில் மாற்றணும். எப்போ கேட்டாலும் இல்லை கிடையாது முடியாது, தரித்திரம் மாதிரி. ராதாகிருஷ்ணா, தரித்திரம் இல்லைப்பா, நம்ம தகுதியே இவ்வளவு தான். பேசு, நல்லா பேசு. இது யாரு, உன் ஃப்ரெண்டா? ரெட்டுப்பா. உனக்கு ரெட்டு அவனுக்கு உன்னை பற்றியெல்லாம் தெரியாது. அவனுக்கு மனசுக்குள்ளே கவாஸ்கருக்கு பிறந்தவன் நினைப்பு. வஞ்சிட்டே இருக்கான். ஏன்னா ஏழையை பற்றி போட்டான், வஞ்சா வஞ்சிட்டு போகிறான். எப்படி இருந்தாலும் கடைசியில் அவன் தான் என்ன கொல்லி வைக்கணும். அம்மா அம்மா, என்னப்பா? வாமா சீக்கிரம், ரெட்டு வந்துருக்குல்ல. இதுதான் போனா நான் கிரிக்கெட்டு. அவன் பிறந்து 10வது மாதம் இது பிறந்துருச்சு. காயத்ரின்னு பேர் வச்சேன். இது இருக்கிற லட்சணத்துக்கு அஷ்டலட்சுமின்னு வச்சிருக்கணும். ரெட்டே என்ன அப்படி பார்க்குறேன்? சத்தியமாக எம்பொண்ணு தான் பாது. பயங்கரமான படிப்பு இல்லை மா. சார் யார் தெரியுமா? ரெட்டு, படிக்காத வக்கீல், போஸ்டிங் போடாத போலீஸ். இதெல்லாம் போய் ஆட சும்மா இருப்பா. எங்கள் சர்க்கிளுக்குள்ளே நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம். எங்க வீட்ல எப்பவும் இப்படிதான் பேச்சு சத்தம் கேட்கும். பக்கத்துல தான் பெருமாள் கோவில், சுப்பிரபாதம் கூட கேட்க முடியறதில்ல. பேசாம ஊனமா பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. இதெல்லாம் பார்க்காம குருடாவோ, கேட்காம செவிடாவோ. என்னம்மாண்ணே குருடு செவடுன்னு பேசிட்டு உன் வாயிலேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரலாமா? ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நாராயணுக்கு பொண்ணே பிறகுல, அவள் கோயிலேருந்து ஒரு தங்க சிலை திருடிட்டு வந்து வச்சிருக்காங்கலாம் பேசுகிறாங்க. நீ போய் இப்படி பேசிட்டு என்னடா நாராயணா, சுண்டல் விற்கிறத விட்டு இப்ப தங்க சிலை விற்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், வாடகை பாக்கி என்னடா ஆச்சு? என்ன கும்பிட்டே கொடுத்து 15 நாள் தானே ஆச்சு. ஏய், எத்தனை தடவை உனக்கு சொல்றது? என் கணக்குப்படி மாசத்துக்கு 15 நாள் தான். மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா தங்க சிலமை 2 பொண்ணுங்களை வச்சிருக்கிறேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாராயணா நாராயணா, என்னம்மா இவ்வளவு பேனே? சே நாராயண சார். நாராயண சாரா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கும்பிடி சார், 2 நாள்ல சார் வாடகை கொடுத்துறேன் சார். காசு இப்ப யார் கேட்டான்? எனக்கு மாசமே இப்ப 60 நாளா தெரியுது. ஆமா நாராயணா, ஜாதகம் பார்த்தேன். இங்க பண்ண தப்புக்கு மேல போனா எண்ணெயில போட்டு பொரிப்பாங்களாம், வறுப்பாங்களாம், இல்லைன்னா அவிச்சிருவாங்களாம். இந்த உருவத்துக்கு இதெல்லாம் தேவையா? அதான் விட்டுட்டேன். அட ஏன் இதெல்லாம் போட்டு கிளறிக்கிட்டு? எங்க வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். கும்பிடு யோ, அட நெல்லியா, அட விஷயத்தை சொல்லிட்டு போயா. என்னையா நீ, விஷயம் தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு வாடகையே வேணான்ட்டான், ஃப்ரீயாமா. ஏ ரெட், எங்க வீட்டை சுத்தி நடந்த தப்பான விஷயம் எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கோங்க. வலது கையில எடுத்துக்கோங்க. அஞ்சு விரலையும் நகை சுத்தியா? வரேன்.
என்ன? ஐயா 10 மணிக்கு என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல கல்யாணமுங்க. 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்க. அது இல்லைங்க. எது? வரதட்சணை கொடுக்கறதுக்காக தோட்டம் துறவெல்லாம் வித்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்தங்க. ஆட்டோவில் வரும்போது பணம் எல்லாம் திருட்டு போயிருச்சுங்க. ஐயா எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். மதுரையில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாமனு போனேன். எவ்வளவு கமிஷன் கொடுப்பேன்னு ஈவிரக்கம் இல்லாம கேட்கறாங்க. ஐயா இந்த கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கு காரணம் பணம்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனா இந்த ஊர் உலகம் என் பொண்ணை தப்பா பேசுமுங்க. என் பணம் இன்னைக்கு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன உயிரோடைய பார்க்க முடியாதுங்க. ஐயா ஆட்டோல எங்க ஏறி எங்க இறங்குன? மாட்டுத்தாவணியில் ஏறி சிம்மக்கல்ல இறங்கணுங்க. ஆட்டோவை கட் பண்ணும்போது 40 ரூபாய் தான் வரும். நீ எவ்வளவு கொடுத்த? 40 ரூபா தான் கொடுத்தேன். ஆட்டோ நம்பர் தெரியுமா? தெரியாது. ஆள் எப்படி இருந்தா? சரியா பார்க்கல. உங்ககிட்ட பேசினானா? இல்ல. வெத்தலை, பான் பராக், சிகரெட் இதுல எதை போட்டான், எதை குடிச்சான்? கவனிக்கல. வந்த வழித்தடத்தையும் கவனிக்க மாட்டேன், வண்டி ஓட்டின டிரைவரையும் கவனிக்க மாட்டேன், வாங்கிட்டு வந்த நகரட்டையும் கவனிக்க மாட்டேன். ஆனால் கல்யாணம் மட்டும் முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். நல்ல தகப்பையா நீ ஒன்று பண்ணு, இந்த குடல் கறி வாங்கி சாப்பிட்டு சில கடையில் படு. சாயங்காலத்துக்கு மேலே இந்த எலக்ட்ரிக் போட்டு தூக்கு போட்டு தூங்கு. நாராயணா பின் என்ன பேசுகிறேன்? வேற அடையாளம்? உங்க போட்டோ மட்டும் இருந்துச்சு. அப்பா அவன் திருடல, நீ தான் தவற விட்டுட்ட. என் போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் காசை நான் தரேன். நீ கொடுத்துருவ ரெட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு முன்னாடி நம்மளால இந்த திருடனுங்க இல்ல அப்படிங்கறத அந்த தஞ்சாவூர்காரனுக்கு காட்டு. ஆமா, மதுரையில் எங்க தகராறு நடந்தாலும் அங்க லாண்ட் ஆர்டர் நீ தான், கிரைம் பிரான்ச் நீ தான். இது மதுரைக்காரனுக்கு தெரியும், தஞ்சாவூர்காரன் தெரியும். வேணாமா ஏதாவது பண்ணு ரெண்டு. சிட்டியில் ஓடுற அத்தனை ஆட்டோ இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள கட்டபொம்மன் சில முன்னாடி வந்து நிக்கணும். ரெட்டி வீட்டுக்கு முன்னாடி வரணும். எல்லாருக்கும் உண்மையா, உதவியா, கண்ணியமா, காப்பகமா, நன்மையா, நம்பிக்கையா நாம இருக்கிறோங்கிறத காட்டணும்னா காசை கொண்டு வந்து கொடுங்க. ஏய், யாரா எடுத்துருந்தா கொடுத்துருங்கடா. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுங்கடா. தஞ்சாவூர்காரரு ஆட்டோவில் காசை விட்டுட்டாரா, நீங்க எடுக்க மாட்டீங்க. ரெட்டிக்கு தெரியும் ஆட்டோவில் இருக்கும், நம்மள நம்பி வந்துட்டாரு. ரெட்டு சொல்லியாச்சுடா, கிடைச்சிடுன்னு கொடுத்துருங்கடா. சார் தானே, அவர் ஏதோ சொல்றான்றக்காக நீங்க எல்லாம் எங்களை சந்தேகப்படக்கூடாதுண்ணே. ஐயா நல்ல விஷயம், பணத்தை யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. நாளைக்கு உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா ரெட்டு தாயா வந்து முன்னாடி நிற்கும். என்னதான் நீ இப்படி பேசுற? அதான் வண்டியில ரெட்டு போட்டோ மாட்டிருக்கல, அப்புறம் எப்படி திருடுவாங்க? அண்ணா இந்த வந்துட்டேனே, பணம் இங்க இருக்குண்ணே. அண்ணா இதோ வந்துட்டேனே. சத்தியமா நான் திருடுறேண்ணே, இவர் வண்டியில மறந்து வச்சுட்டு வந்துட்டாண்ணே. என் புள்ள குட்டி சத்தியமா சொல்றேண்ணே. இந்த இருக்குண்ணே பணம், இந்தாங்கண்ணே இந்தாங்கண்ணே. உன் பணத்துல உன் கைரேகை மட்டும்தான் இருக்கும். என் போட்டோ வச்சிருக்கிறவங்க கைரேகை இருக்கவே இருக்காது. நம்பு. இந்த உதவி வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். சரி எந்திரி. நன்றி ஐயா. சரி போயிட்டு வா. டேய், எல்லாரும் போயிட்டு வாங்கடா. இதை எடுத்துட்டு போ. டேய், டிஎன் 59 33 97. நான் பாண்டி, ரொம்ப தெளிவா இருக்கேன். மேட்ரு நீ என்ன செய்யற? காலங்காத்தால ஆலமரம் பஸ் ஸ்டாப்புக்கு போற. சரி போறேன். பஸ் ஸ்டாப்ல பார்த்தா உனக்கே தெரியும், ரொம்ப அழகா இருப்பா. நீ எவ்வளோ சொன்னாலும் வரமாட்டா.
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அவளை எப்படியாவது வண்டியில் ஏத்துற. அட இது என்னையா கால கொடுமையா இருக்கு, அவ தான் வரமாட்டாள்ல, அப்புறம் எப்படி ஏத்துறது? குறுக்க பேசிக்கிட்டு இருந்த ஆட்டோ வச்சு உன்ன ஏத்துவேன். சரி ஏத்திக்கிறேன். காமராஜர் சாலை டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அங்கே வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிது. புது வண்டி எப்படியப்பா ரிப்பேர் ஆகும்? வண்டி ரிப்பேர் ஆகலை, உன் கழுத்து ரிப்பேர் ஆகிடும். சரி ரிப்பேர் ஆகி நிற்கிது. அவ என்னன்னு கேட்பா ஏதுன்னு கேட்பா, பதில் பேசாம பல்பை பார்க்குற. பகல்ல எப்படியப்பா பல்பை பார்க்கறது? பல்பை பார்க்கல நீ ஃபியூஸ் ஆயிடுவ. சரி பார்க்குறேன். நான் வரேன். அப்ப நானும் வரேன். டேய் நான் அங்க வரேன். ஓ அங்க வரையலா? என்ஜின் முன்னாடி இல்ல பின்னாடி இருக்கு. அங்க பல்புல என்னையா தேடிட்டு இருக்க? வாங்க ராசா, வந்துட்டீங்களா? நல்ல வேளை அந்த புல்லட் இருந்து என்னை காப்பாத்தி விட்டியே. அம்மா அதுல போமா. ஏன் இது சரியாகதா? பல்ப் ரிப்பேர் ஆயிடுச்சு, பகல்ல ஓடாது. ஐயா இந்த புல்ல கொண்டு காலையில இறக்கி விட்டுருங்க ஐயா. மீட்டர் மட்டும் ஓடுது நல்லா. போ போ போ. என்ன ரிப்பேர்னு தெரியல லூசுக்கு. காலங்காத்திலே மூட் அவுட் பண்றாங்க. ச்சே, இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க லைசென்ஸ் எல்லாம் முதல்ல கேன்சல் பண்ணணும், இல்லனா அவனே அதை தொலைச்சிடணும். தலைய இன்னும் கொஞ்சம் தோட்டி இருக்கலாமே. அது அவசரத்துல. ஏங்க அந்த ஆட்டோக்காரன் எப்படி எல்லாம் பேசினா பாத்தீங்களா? நான் பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தேன். இந்த பொட்டை விட கொஞ்சம் பெருசா வச்சிருந்தீங்கன்னா அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் சாமியே தான். நான் கிளாஸுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்றேன், அவன் காதல வாங்கிக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லையா, அதான் அவன் சொல்றான். நான் சொல்றத நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். தலைய தோட்டி இருக்கலாம், பூ வச்சிருக்கலாம், பொட்டு இதானே. நீங்க முதல்ல ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டா ரெட்டுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் எங்க போறேன்? கொலுவுக்கு. கொலுவா? எங்க வீட்ல தான். எல்லாரும் வருவாங்க, நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். இந்த என்னது இங்கேயே போட்டுக்கலாம், கையில் எடுக்க வேண்டியா? அந்த ரூம் போட்டுங்க. ஒரு விசேஷத்துக்கு போறேன், என்ன வாங்கி கொடுக்கலான்னு இவங்கிட்ட கேட்டேன். சேலன்னா இதை கொண்டு போய் காயத்ரி கிட்ட கொடு. நீ ஏன் கொடுத்துறேன்? நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டா, நீ வாங்கின மாதிரியே கொடுத்துரு. நான் வாங்கினா நம்பவே மாட்டாளே. கொடு. போ போ. மாமி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 7 குழந்தைங்க. மாமா என்ன பண்றார்? சும்மா தான் இருக்காரு. 7 குழந்தைங்கிறீங்க, மாமா சும்மா இருக்காருங்கிறீங்க. போய் தானே சொல்றீங்க மாமி. அம்மா எங்க அந்த பொண்ணை எல்லா வீட்லயும் பார்த்துருக்கேன். எலக்ட்ரிக் போஸ்ட் பேத்துட்டு வந்து உட்காந்துருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே சோகமா இருக்கு. அது ஏங்க? யாரு? அதோ நடுவுல வச்சிருக்கீங்களே. அது மீரா. கண்ணனை காதலிச்சாங்க, கண்ணனுக்காக காத்துட்டு இருக்காங்க. காதலிச்சாங்களா? எவ்வளவு நாளா? அது வாழ்நாள் முழுக்க. வாழ்நாள் முழுக்கவா? காத்துட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு மீராவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான். ஆனா இதுக்குள்ள ஒரு சோகம் இருக்குங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதை விடுங்க. காதல்ல காத்து இருக்கிறது சுகமா இல்ல காக்க வைக்கிறது சுகமா? உண்மையான காதலை பொறுத்த மட்டும் காத்துட்டு இருக்கிறது, காக்க வைக்கிறது ரெண்டுமே சுகம்தான்.
மணி, நான் ஆனந்த் பேசுகிறேன். நான் மணி பேசுகிறேன் சார். அந்த கதை ஆதி எப்படி போயிட்டுருக்கு? சூப்பர் சார். கூடுதலாக 2.5 லட்சம் பிரதி போயிட்டு இருக்கு சார். ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் வருமானம் கம்மியாக இருக்கு. என்ன சொல்கிற சார்? வாரத்துக்கு அவருக்கு 3 லட்ச ரூபாய் பணம் வருது. ஆளுக்கு 1.5 லட்ச ரூபாய் எடுத்துப்போம். 1.5 lakhs. முடியுமா? முடியுமாவா? என்ன சார் நீங்கள்? அவருடைய பேங்க் மேட்டர் பூரா நான் தான் பார்த்துக்கிறேன். அவர் மாதிரி கழுத்து போட்டு நான் முடிச்சிடுறேன். கதை முடியறதுக்குள்ள நம்ம 2 பேரும் லட்சாதிபதி சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். இந்த காதலை சேர்த்து வச்சிங்கன்னா கதை முடிஞ்சிடும். அப்புறம் நமக்கு டப்பு வராது சார். என்ன சார்? என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? காலம்புற ஆத்தாங்கிறான், சாயங்காலம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான். நீயே சொல்லு சாரதி, பெத்த ஆத்தாளை பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா? என்ன ரெண்டு முட்டிக்கால் போடுறா. நீயே சொல்லிட்டு ஒரு வாட்டி இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டாக்டர் கிட்ட காமிச்சேன், அவர் கையை விரிச்சிட்டாரு. இவனை தூக்கிட்டு கோயிலா அலைஞ்சேன். என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறானே, பேசலாமா இவன்? தினம் குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, குடிச்சின்னா குடல் அந்து போகும்டா பாவி. கேட்டியாடா? கேட்டியா? இவதாண்டா தாய். போதலை மறந்துட்டு அலையற. பெத்தவளை கண்ணீர் வெடிக்க விட்டுட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உருப்பிட மாட்டேன். தெரிஞ்சுக்க. உன் மனசுல என்ன பெரிய அவரை அடிக்காத, விட்டுரு, தொலைஞ்சு போறான். நான் செத்து போன நீதானே ராசா என்ன தூக்கி போடணும். இத பார், உன் பேரே வீரமா. நீ எதுக்கு அழுவுற? ஏன்டா அழ வைக்கிற? மன்னிச்சுக்க ரெட்டு, உன் மேல சத்தியமா இனிமே நான் பேச மாட்டேன். கேட்டியா? இனிமே அப்படி பண்ண மாட்டான். ஐயா சிறிய சிரிச்சாதான் உனக்கு அழகா இருக்கு. இத பாரு, நீ சிரிக்கல, நாள்ல இருந்து சாப்பிட வர மாட்டேன். சாப்பிடு, தின்றா. என்னாச்சு? தண்ணியெல்லாம் அடிக்கிற? ரெட்டு, உன்னை யாராவது தப்பாக பேசினானு ஏன் பட்டை கிளப்பிடுவேன். ஆள் அடிக்க முடியாத ரேஞ்சுக்கு இருந்தானு ஏன் தூரத்துலேருந்து கல் எடுத்து வச்சுட்டு ஓடிடுவேன். வாழ்க்கையில் முதல் தடவையை அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரு? என் பொண்ணுக்கு ஆயுது தான். சத்தம் போட்டியா? சத்தமெல்லாம் போடல. நீ ஏதோ ஆஸ்பத்திரி உடச்சிட்டியாமே. எந்த ஆஸ்பத்திரி? கிழிஞ்சது போ. நீ டெய்லி எவனாவது அடிக்கிறனால எவனை அடிக்கிறோம், எந்த அட்ரஸில் அடிக்கிறத மறந்து போகிற. ஆஸ்பத்திரிப்பா, நர்ஸெல்லாம் இருப்பாங்களா? அதுவா? தப்பு பண்ண போட்ட ஒரு போடு. அது தப்பா? தப்பா ரேட்டா நான் கேட்டேன். தாராளமாக போடு. இப்போது நார்மல் டெலிவரி சேர்த்துறானுங்க. கடைசியில் வயிற்று வலி வந்தோன்னே சிசிரியன்னு சொல்லி காசை வாங்கிறானுங்க. அந்த மாதிரி 15 ஆஸ்பத்திரி இருக்குது. நாளைக்கே ஆரம்பிப்போம். நாளைக்கு அமாவாசை ஆரம்பிச்சுன்னா பௌர்ணமி வரைக்கும் வேலை இருக்குது. அதை பற்றி இல்லைப்பா. நீ நல்லவனா கெட்டவனா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதை நினச்சா தான் எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. புரியும். தேங்காய் எவ்வளோ? 50 ரூபாமா. 50 ரூபாயா? அரபு நாட்டுல இருந்து வந்த சரக்கு 5 பைசா கூட குறையாது. எங்க இருந்து வந்துட்டு போதுமா? நீ 5 காசு கூட கொடுக்க வேணாம். அம்புடி அள்ளி போமா. 5 காசு கூட வேணாமா? ஒன்னும் புரியல ரெட்டு. வாங்கிக்குங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். வாங்கியாச்சு. என்ன எங்க ஏரியா கோவிலுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் உங்க ஏரியாவுக்கு வரல, கோயிலுக்கு வந்தேன். இப்படி பட்டு பட்டுன்னு பேசினா எப்படி? ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, சோடா, கலர்? வேணாம், பிடிக்காது. இதுல எதுவும் பிடிக்கலையா? இல்ல சொல்றவங்கள பிடிக்கலையா? ஆதிக்கு காதலை சரியாக சொல்ல தெரியாது. பிடித்திருக்கா என்று சொன்னதிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டாள். அவளுக்கு அது புரியவில்லை எனில் புரிய வைக்கும் வரை அவளை தொடர்ந்து கொண்டே இருப்பாள். ஒரு வழியா ஆதி பூர்ணிமா கிட்ட காதல சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டிருக்காரு. படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்காதா? ரோஜாவை நீட்டி ஐ லவ் யூன்னு செங்கிஸ்கான் டைப்ல ஒரு போடு போட்டாதான் இந்த பொண்ணுங்க காதல்னு ஒத்துப்பாங்க. பொறுப்பா, அடுத்த மீட்டிங்ல எங்க ஆதி பூர்ணிமாவை நிச்சயமா கரெக்ட் பண்ணிடுவார். பேப்பர் 2க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நோட் பண்ணி. பிரசாதம் எடுத்துங்கோ. பிரசாதமா?
எதுக்கு? இது திருப்பரங்குன்றம் பிரசாதம். மேக்ஸ்ல சென்டம் வாங்கிடலாம். ஹிந்தில கொஞ்சம் சேர்த்து எழுதுனா சூப்பர் ஹிட் ஆயிடலாம். எல்லாம் பகவான் செயல். ஏய் காயத்ரி, இன்னைக்கு எல்லாமே புதுசா நடந்துட்டு செத்த நெல்லுங்க. நடக்க முடியல, மூச்சு வாங்குறது. என்னாச்சு? சித்தி புத்தி விநாயகர் பால் குடிக்கிற பழக்கம் இல்ல. தமிழ் ஆங்கிலம் எழுதினா 100க்கு 100 தான். தீர்காயுஷ்மான் பவா. என்னடி இது? ஓஹோ, இப்ப புரிஞ்சிடுச்சுடி. என்ன புரிஞ்சிடுச்சு? நீ நல்லா படிக்கணும்னு ரெட் ஆசைப்படுறார் போல இருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானா? உங்களோட பேசணும். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு கோயில்ல உங்ககிட்ட சரியா பேசாம போயிட்டேன்ல. என் மேல உங்களுக்கு கோவம்? பின்ன எல்லாரும் நீங்க ரவுடித்தனம் பண்றீங்கன்னு சொன்னா கோவம் தானே வரும். பேப்பர் திறந்தா போதும், ரவுடி சுட்டுக்கொலை, ஜெயிலில் அடைப்பு, இப்படிதான் மேட்ரு வருது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னங்க பண்றது? நீங்க நல்லவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். ரெட்டு அங்கே உட்காந்துருக்கான் பாரு ராதாகிருஷ்ணன். ஈவினிங்லேருந்து ஒரே குடி, எந்திரிச்சு போக மாட்டேன்னு இங்கேயே உட்காந்துருக்கான். ஏய் ரெட்டு, வா ரெட்டு. எத்தனை நாள்ல அந்த பழக்கம்? இப்போதான் 2 நாளா. யாரையாவது லவ் பண்றியா? கரெக்டாக சொன்ன ரெட்டு. பேட்டு, பாலு, ஸ்டெம்பு எல்லாத்தையும் லவ் பண்ணுறான். அந்த கன்றாவி தான் வேணும்னா 1க்கு 4 வாங்க வேண்டியதானே? எது குடிச்சு தொலையற? ஃபியூச்சரே அவுட் ரெட்டு. அதுதான் ரேட்டு குடிக்கிறேன். ரஞ்சி டிராஃபி மேட்ச்சில் நான் இல்லையா ரேட்டு. இன்னும் 2 நாளில் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே வயசு 30 ஆயிடுச்சு. இதுலேயும் ஆட முடியலன்னா என் லைஃபே அவுட் ரேட்டு. ரெட்டு வர 15ஆம் தேதி என் வீட்டுக்கு வந்து ரேட்டு நான் செத்து கிடப்பேன் ரேட்டு. எனக்கு பேட்டு, ஸ்டெம்பு எல்லாத்தையும் வச்சு நெரிச்சிடு ரேட்டு. உனக்கு செலவு இருக்கும், நிறைய செலவு இருக்கும் ரேட்டு. நான் செத்துறேன் ரேட்டு. ரேட்டு அண்ணே போனை கொடுங்க. நம்பர் என்ன? ஆரிச்சான் 52 65 74. சும்மாரா வெண்ண. ஹலோ, உன் பேர் ஆறுசாமியா? ஏன்டா அந்த பேரை வச்சாங்க? வீட்டில் 6ஆவதா பிறந்த, அதான் ஆறுசாமின்னு பேர் வச்சாங்க. எப்படி என்ன உங்க ஒப்படி? 9ஆவதா பிறந்திருந்தா போன் பண்ணேங்க குரோர்பதியில் கூட இப்படி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஏலே எப்பறம் அந்த நாத்தத்தில் தூங்குற? சமையல் கட்டில் கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு பாடு. கேஸ் லீக் ஆகுதுடி. உடம்புக்கு நல்லதானே, பேசாம பாடுங்க. ஐயோ நான் அந்த கேஸை சொல்லலடி, சமையல் கேஸ் லீக் ஆகுதா? என்ன சொல்றீங்க? உன் பையன் கேட்குற வாக்மேனை ஆஃப் பண்ணாம படு. சிலிண்டர் ஆஃப் பண்ணாம இருந்தா வெடிக்கும், வாக்மேன் ஆஃப் பண்ணா வெடிக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டா? அங்க பாத்தியா உன் பையன் அம்மாக்குள்ள கூழ தர மாதிரி இந்த குத்து குத்துறான். அடியே அவன் வாக்மேன் ஆஃப் பண்ண கூடாது. விடிய வரைக்கும் அவனை ரன்னிங் கண்டிஷன்லயே வைடி, இல்லன்னா பர்மனண்டா ஸ்லீப்பிங் கண்டிஷனுக்கு போயிடுவான். பேரு ராதாகிருஷ்ணன். அவனை கிரிக்கெட் டீம்ல சேர்த்துக்கிறேன். என்னடா அது? அது கஞ்சி கோப்பை. ஏய் ரஞ்சி கோப்பை. ரஞ்சி கோப்பையில் ஆட வைக்கிறேன். நடக்கல, நடக்கணும். இல்லாட்டி ஆறுசாமி அரைச்சாமி ஆயிருவான். வேணா இப்போ ராதாகிருஷ்ணா, ஐயா ஒன்று பார்க்கணுமா? அப்பா ரஞ்சி டிராஃபியில் 11 பிளேயர்ஸ்ல ஒருத்தர ஒன்று சேர்த்தாச்சு. ஐயோ சார், நிஜமாவா சார்? ஆனால் எனக்கு பதிலாக சன்னி பவுலில் சேர்த்துருக்கதா சொன்னாங்களே சார். அவன் கடக்குறான் பன்னி பவுல். நான் கேப்டன் ஏற்றுக்கு 12th மேனா போட்டேன். நானும் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்.
தயவு செய்து இதுல ஒரு கையெழுத்து போட்டுறேன். இந்தா போடு. ராதாகிருஷ்ணா, நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. குழம்பு கொதிக்கிறது கூட நான் கண்ணால பார்க்க மாட்டேன். ஐயோ சார் 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 நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஆமாம், என்ன சமையல்? தக்காளி கூட்டு, பீன்ஸ் பொரியல், பீன்ஸ், தக்காளி கூட்டு, வேற சாம்பார், சாம்பார், முள்ளங்கி போட்டிருக்கேன், துவையல் இருக்கு. அதெல்லாம் வேணாம். வேற என்ன வேணும்? இந்த மீனை பொரிச்சு கூட. சீ! அங்க அங்க பெரிய பெரிய மீன் மீன் பெரிய மீனா? அத பொரிச்சு கொடுக்கணுமா? பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? அடிச்சு பல்லெல்லாம் பேச்சிடுவேன்.